இங்கே இந்த பொண்ணு நல்லா அவளுடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ அவளை வந்து கடத்ததுக்காக அவளுடைய வாய்க்குள்ளே கத்தக்கூடாதுன்னு ஒரு பாலை வச்சு வாயை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கை கால் எல்லாமே கட்டிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு வந்தவங்க அவங்களுடைய காரோட டிக்கிக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க. ஆக்சுவலாக இவங்க 3 பேர் யாருன்னா இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு நெக்ஸ்ட் டே பர்த்டே அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணியிருப்பாங்க. இவளுக்கே தெரியாமல் இவளுடைய பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு இடத்த செலெக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் காரை நிப்பாட்டிட்டு அவளுக்கு சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுக்கிறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. டிக்கே ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா அவள் மூச்சு விடாத அளவுக்கு அவளுடைய வாய் மூக்கு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அவள் இறந்து போயிடுவா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பிடுவாங்க. ஏன்னா இப்போ வெளியே தெரிஞ்சு அவங்க 3 பேரும் கொலை கேஸில் உள்ளே போயிடுவாங்க. அதனால இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் போகலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காலேஜ் போயிடுறாங்க. சப்போஸ் அப்படி போலீஸ் விசாரிக்கும் போது இவங்க காலேஜில் தான் இருந்தான்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம் சொல்லி பார்ப்பாங்க. காலேஜில் வந்து அதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. எப்பயும் போல அவளோட வீட்டுக்குள்ளே வச்சிடலாம், எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராதுன்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணுறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி அவளை எப்படி யாரும் இல்லாத நேரம் பார்த்து தூக்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி மறுபடியும் உள்ளே போய் வச்சிடுறாங்க.